இனிமே நான் இந்த வீட்ல கண்டிப்பா இருக்க மாட்டேன். செல்லம், எதுக்கு அழறீங்க? சரி சரி சரி, அழக்கூடாது. பசி எடுக்குதா? இல்லைன்னா உனக்கு டைப்பர் மாத்தணுமா? உன்னோட அழகால அம்மாவோட முகத்தை பார்த்தா அழுகை எல்லாம் பறந்து போயிடும் பாரு. அதுதான் அழக்கூடாது செல்லம், அழாத. இங்க பாரு இங்க பாரு. உனக்கு என்னாச்சு ஷின்சான்? நானும் தான் அழுறேன், என்ன சமாதானப்படுத்துங்களேன். அழக்கூடாது ஷின்சான், உனக்கு என்ன வேணும்? சாக்கோ சிப்ஸா இல்ல வேற ஏதாவதா? அட்லீஸ்ட் உனக்கு என்ன வேணும் ஷின்சான்? நீயே அழுற, நீ எது கேட்டாலும் நான் தருவேன். அப்படின்னு என்னைக்காவது ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்திருக்கா? ஃப்ரிட்ஜ் டிராயர்ல சாக்கோ சிப்ஸ் இருக்கு. வீடியோ சீரிஸ் எல்லாம் உங்க அப்பாவோட டேபிள் டிராயர்ல இருக்குன்னு உனக்கு தெரியாதா ஷின்சான்? ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? குழந்தைகிட்ட எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி என்கிட்டயும் பேசுங்கம்மா. ப்ளீஸ்மா பேசுங்க. உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ் அதே மாதிரி பேசுங்க, என்கிட்ட அதே மாதிரி பேசுங்க. நீ ஒரு பேபிக்கு அண்ணன் ஆயிட்ட, இந்த மாதிரி பண்றத நிறுத்து. இந்த வீடு ஒரே போர். என் மேல உங்க யாருக்கும் பாசமே இல்ல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாத்தியா ஹீமாவாரி, உங்க அண்ணன் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கா? அந்த மாதிரில சொல்லவே இல்ல. எதுவும் தெரியாத சின்ன குழந்தை ஏமாத்த பாக்குறீங்களா? ஷின்சான், ஓகே வாங்க வேடிக்கை பார்க்கலாம். இதான் ஷீரோ, நம்ம டாகி. வாவ், வெளியில பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு வெதர் கூட நல்லா இருக்கு. ஷீரோ, நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அங்க பாத்தியா குருவி எல்லாம் இருக்கு. பொறுமையா இரு ஷீரோ, ஏன் இப்படி அவசரப்படுற? ஹீமாவாரி பயந்துருவால. கீழே இறங்கு கீழே இறங்கு ஷீரோ, கீழே போ. சின்ன குழந்தைங்கள அப்படி எல்லாம் பயமுறுத்த கூடாது ஷீரோ. ஷீரோ, முதல்ல கீழே இறங்கு. ஹீமாவாரி ரொம்ப சின்ன குழந்தைல, அத நீ புரிஞ்சுக்கணும் ஷீரோ. சின்ன குழந்தைங்களுக்கு போய் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாமா? உனக்கு அறிவு இல்ல? எது சாப்பிடுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணிதான் சாப்பிடணும். நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. ஹீமாவாரி இப்பெல்லாம் பால் மட்டும் தான் குடிக்கணும், வேற எதுவும் சாப்பிட கூடாது. ஷேர் பண்ணி சாப்பிடணும்னா என்கிட்ட கூட, நானும் இருக்கேன்ல. இப்ப போய் நீ விளையாடலாம். சின்ன குழந்தை பார்க்காம ஏன் சாப்பாட்டே புடுங்குறீங்களா? இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தேன். ஓகே ஷீரோ, நான் வீட்டை விட்டு போறேன்னு தெரிஞ்சது நீ கூட சேர்ந்து வெளியே வந்துட்டியா? நீதான் என்னோட உயிர் நன்மை. வீட்டுல எந்த நேரம் பார்த்தாலும் ஹீமாவாரி ஹீமாவாரி ஹீமாவாரி, வேற பேச்சே கிடையாது. என்னையும் உன்னையும் கவனிக்கிறதுக்கு வீட்டுல ஒருத்தர் கூட கிடையாது. என்ன ஷீரோ, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஷீரோ, இந்த ஊர்ல இருக்கிற பெஸ்ட் ஹோட்டலுக்கு போய் நாம 2 பேரும் வயிறு முட்டை சாப்பிடலாம், சரியா? ஆனா என்கிட்ட காசு இல்ல, என்ன பண்றது? சரி பிரச்சனையே இல்ல, ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு பில்லு அழகா வீட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியது. ஆனா எனக்கு டாகிஸை விட கேட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சரி நான் கிளம்புறேன், பாய். ஆண்டி நில்லுங்க. சரிதான், நம்ம 2 பேரோட கூட்டணி சரி வர மாட்டேங்குது. நீ தனியா போ, நான் தனியா போறேன். பாய் பாய், அப்புறமா பார்க்கலாம். பசி வைத்த கிள்ளுதே. சூப்பர் வாசனை. உனக்கு என்ன வேணும் தம்பி? இது பத்தாதே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க ஆர்டர் கிடைச்சிடும். போர் அடிக்குதுன்னு இந்த பக்கம் வந்தேன். நான் வயிறு மட்டும் சாப்பிட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம். சீக்கிரம் வாங்குங்க. ரோஸ்டட் சிக்கன். இந்த ரோஸ்டட் சிக்கன் வெறும் 7 ரூபாய் தான். இந்த ரோஸ்டட் சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் விடுங்க. ரொம்ப சோதிக்கிறாங்களே. இவ்வளவு சீப்பா வாங்கிக்கங்க. மேடம், நீங்க எனக்கு அன்புள்ள அம்மாவா இருப்பீங்களா? உனக்கு எவ்வளவு பீஸ் வேணும் தம்பி சொல்லு. ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. வாங்க சீக்கிரமா சொல்லு தம்பி. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் வெறும் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவேன். இந்த நாய்க்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆமாமா, இது ரொம்ப அழகா இருக்கு. நான் கூட ஏதாவது கொடுக்கணும்னு. இத சாப்பிடு, இத கூட சாப்பிடு, இத சாப்பிடு, இதையும் சாப்பிடு. என்ன கொடுமை இது? நான் இங்க பசியில கஷ்டப்பட்டு இருக்கேன். இதனாலதான் 4 வித்த காமிச்சு இந்த காட்டு காட்டிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் வித்த காமி.
ஷின்சான் நோரா இப்ப வித்த காமிக்க போறோம். எல்லாரும் பாத்துட்டு ஏதாவது ஒண்ணு கொடுங்க. எஸ்கேப் ஆயிட போறாங்க. இந்த பையன் ரொம்ப நல்லா வித்த காட்டுறான்ல. தனியா நீ இந்த மார்க்கெட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? எனக்கு வீட்டுல சாப்பிட எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா என் ஸ்நாக்ஸையும் பிடிக்கிட்டாங்க. நீ அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க இல்லையா ஷின்சான்? ஹீமாவரி வந்ததுல இருந்து அம்மா என் மேல பாசமே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் வெளியே வந்துட்டேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணா. ஹே ஷின்சான், கொஞ்சம் அங்க பாரு. ஓ ஹாரி, வந்துட்டீங்களா? ஷின்சான் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும் நான் சொன்னேன்ல. அப்ப நான் கிளம்புறேன். நான் இனிமே திரும்பி வர மாட்டேன். இந்த வீட்டுல சாப்பிட கூட எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? பேசக்கூடாது. நீ காலையில வீட்டை விட்டு போன எங்க இருந்த கண்ணா? உன்னை காணோன்னு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? என்ன ஷின்சான் இப்படி இருக்க? ஹீமாவாரி ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல, அவகிட்டே இப்படிதான் இருக்கணும். அப்ப என்ன யாரு கவனிச்சுக்கிறது? ஷீரோவை கவனிப்பான். நீதான் வளர்ந்துட்டல்ல ஷின்சான். மிட்சி, ஷின்சானுக்கு இன்னும் 5 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள அவன் பொறுப்பான இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. நீங்க சரியா சொன்னீங்க. அது புரிஞ்சுதே. ஓகே ஷின்சான், இன்னையில இருந்து நான் ஹீமாவாரிய பாக்குற மாதிரி உன்னையும் பாத்துக்கிறேன். ஹீமாவரிய பாக்குற மாதிரி இல்ல, என்ன ஸ்பெஷலா கவனிக்கணும். அதுதான் முக்கியம். நீயும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ட்ரை பண்றேன்.